எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து சாண்ட்விச்சஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு. சாண்ட்விச்சஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் நான் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் பார்த்து வீட்டில் செய்யலாம். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் சாண்ட்விச் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம சோளம் கீரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த கார்ன் ஸ்பினச் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்ன் ஸ்பினச் சாண்ட்விச்க்கு முதல்ல நம்ம சாண்ட்விச் ஃபில்லிங் செஞ்சுக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து சூடாக்கி 1 டீஸ்பூன் வெண்ணெயை போட்டு வெண்ணெய் உருகுனதும் 2-3 பல் நறுக்குன பூண்டு, பொடுசா நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் கீரையை சேர்த்து வேக விடுங்க. கீரை பாதி வெந்ததும் வேக வச்சு உரிச்ச 1 கப் சோளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இதுக்கு பதப்படுத்தின சோளம் இல்லைன்னா அப்போ வேக வச்சு உதிர்த்த சோளம் எது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையும் கார்னும் நல்லா வெந்ததும் தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மைதா சேர்க்கலாம். மைதா சேர்க்கறதால ஃபில்லிங் திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும். இது கூட 1/2 கப் பால், 1/2 கப் துருவன செடர் சீஸும் சேர்த்து ஃபில்லிங் திக்கா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரிச்சான க்ரீமியான சீஸி ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். சாண்ட்விச் செய்ய பிரெட்டை சைட்ஸில் கட் பண்ணி வெண்ணெயை தடவுறேன். உங்க விருப்பம் போல நீங்க வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம். பிரெட் டோஸ்டர்ல வெண்ணெய் தடவின பக்கம் கீழே படுற மாதிரி வச்சு பிரெட் மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஃபில்லிங்கை வச்சு கொஞ்சம் துருவன செடர் சீஸ் தூவி இன்னொரு பிரெட்டை வெண்ணெய் தடவின பக்கம் மேலே வர மாதிரி வச்சு மூடி டோஸ்ட் பண்ணுங்க. நல்ல க்ரீமியா ரிச்சா டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா, அந்த கார்ன் ஸ்பினச் சாண்ட்விச் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு. ஸோ நீங்கள் பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் எல்லாருமே ஈவினிங் டிஃபனுக்கு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.